விநாயகர் சதுர்த்தி தீட்சை ஸ்ரீ ராமகிருஷ்ண மாஸ்டர் சொல்கிறார். புரட்டாசி மாத சதுர்த்தியில் தான் சூரியனோட 7 கிரணம் மூலாதாரத்துக்கு வருது. நம்ம சரீரத்தில் அந்த சக்கரம் எங்கே இருக்குது, அது எத்தனை பெட்டல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சூஷ்ம சரீரத்தில் அன்றைய தினம் மட்டுமே இது நடக்கிறது. ரிஷிகள் ஏற்பாடு பண்ணின பண்டிகைக்கு பின்னால் இருக்கிற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு சயின்ஸு. அதை நம்ம நினைவுபடுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதெல்லாம் மறைஞ்சு போயிடுது. இப்போவே நிறைய அநியாயங்கள் கலவரங்கள்லாம் நடக்கிறது. எல்லாரும் கதை மாதிரி சொல்கிறா, ஆனால் சொன்னாலும் யாரும் கேட்கறதில்ல. யோக வித்யை பற்றி சொல்கிறா, ஆனால் சயின்டிஃபிக்காக அதை யாரும் சொல்கிறதில்ல. என்னோட கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த விஷயம் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியணும். அட்லீஸ்ட்டு நீ செய்யலைனாலும் எல்லாருக்கும் சொல்லு. நீ சொல்கிறதுனால யாருக்கேனும் அதிர்ஷ்டம் நன்னா இருந்து அவளுக்கு பலன் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். மூலாதாரத்தில் சுவாஸ்பதமான கர்மா கொஞ்சம் இருக்குது. உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, உன்னோட அப்பா அம்மா அவள் தான், கூட பிறந்தவா, உறவுகள், பக்கத்து வீட்டு மனுஷா, நண்பர்கள், சத்ரு எல்லாம் அது அப்படியே தான் இருக்கும். இது ஒரு ருணபந்தம்தான். அப்படிப்பட்ட கர்மம் நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட ருணபந்தத்தில் மாறுதல் கொண்டு வரணும், நிரந்தரமாக போக்கிக்கணும் அப்படின்னாலும் அதை இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் பண்ண முடியும். பிரேம தத்துவம் இருக்கணும். மூலாதார சக்கரத்துக்கு ரொம்ப அடிப்படையானதாக இருக்கிறது பிரேமை. ரொம்ப பிரேமையாக இரு, ரொம்ப அன்பாக இரு. அன்பாக இருந்தாக்க எதிரில் இருக்கிறவாள்கிட்ட அவளோட தோஷம் உன் கண்ணில் படவே படாது. அவள்கிட்ட நீ தப்பு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ பிரேம ஸ்வரூபி இல்லை. சத்ருகிட்ட கூட ஸ்ரீராமருக்கு தோஷம் தெரியல. ராவணாசுரனோட ஆத்மா ஸ்ரீராமர்கிட்ட ஐக்கியமாச்சு. சிசுபாலனோட ஆத்மா ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்டையே ஐக்கியமாச்சு. உனக்கு உன்னோட பொறுப்பாக உன்னோட குடும்ப பாத்தியதையில் நீ என்ன செய்யணுமோ அதை செய். கோபத்தோடு செய்யக்கூடாது, அதை புரிஞ்சுக்கோ. நீ அன்பு காட்டணும் அப்படின்னா குழந்தைகளை கண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, தண்டனை கொடு. அவர்களை நல்வழியில் திருப்பணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தவிர உன்னோட பேச்சை அவள் கேட்கல அப்படின்னு நீ கோபப்படக்கூடாது. உனக்கு சாதாரணமாக ஏன் கோபம் வருது அப்படின்னா, உன் பேச்சு கேட்டு அவள் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு தான் உனக்கு கோபம் வருது. ஸ்ரீராமரும் எல்லாரையும் தண்டனை கொடுத்தார். துர்காதேவியும் ராட்சசெல்லாம் சம்ஹாரம் பண்ணினான். அப்பா அம்மா வரவை மாற்ற முடியாது, கூட பிறந்தவ வரவை மாற்ற முடியாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பு அவளை மாற்றிக்கலாம், பிஸ்னஸை மாற்றிக்கலாம்,
பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை மாற்றிக்கலாம். சிலவற்றை மாற்ற முடியும், சிலவற்றை மாற்ற முடியாது. மாற்ற முடியாமல் இருக்கிற சிலதை கூட இந்த விநாயகர் சதுர்த்தியில் மாற்றிக்கலாம். அதுக்கு எப்படி? எல்லாத்துக்கும் காரணம் சுவாசம்தான். சுவாசத்து பிரெத்து மீது தான் எல்லாதும் ஆதாரப்பட்டிருக்கு. உன்னோட சுவாசத்தை மாற்றிக்கிறது மூலமாக மாறுதல்கள்லாம் செய்யலாம். முதல் மாறுதல் அன்பு, பிரேமம் வந்துட்டால் எல்லாம் வந்துடும். ரெண்டாவது சகிப்புத்தன்மை. 3 பொறுமை. 4 மன்னிச்சுடணும். எல்லாரையும் மன்னிச்சுடும், பேதமே இல்லை. யாரும் தப்பு பண்ணாதவா கிடையாது. மன்னிக்கிற குணம் வந்துட்டுதுன்னா போகிறோம், அப்போ சாந்தி வந்துடும். மூலாதாரத்துக்கு 4 தளம். இது 4 குணம் வந்துட்டால் போகிறோம். மூலாதாரம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதில் ஸ்பந்தனங்கிறது முக்கியம் இல்லை, கேரக்டர் மாறுதல் வரணும். உன்னோட லைஃப்பில் மாறுதல் வரணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த 7 கிரணம் வரத நீ நன்னா அப்சர்வ் பண்ணிக்கணும். சம்பூர்ண பலனை நீ அடையணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தீட்சை. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं यत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. மனசில் உன்னோட குருவோட ரூபத்தை நினச்சிக்கோங்க. அப்படி குரு இல்லை அப்படின்னா உன்னோட இஷ்ட தெய்வத்தை நினை. புரட்டாசி மாதத்தில் வரும் சதுர்த்தி பாரதிய சம்ஸ்காரத்தில் முதல் பண்டிகை. இது மூலாதாரத்துக்கு சம்பந்தப்பட்டது. மூலாதாரத்துக்கு அப்படின்னா உன் சரீரத்துக்கு மட்டுமே அப்படின்னு நீ நினைக்காத. ஃபண்டமெண்டலாக பேசிஸ், சிருஷ்டி மொத்தத்துக்குமே ஆதாரமான சக்தி. அதை பற்றி தான் இங்கே பேசுகிறோம். தனிப்பட்ட மனுஷா பற்றி நாம் இங்கே பேசலை. இன்னிலேருந்து நம்ம ஆத்தியாத்மிக குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்கோம். ஒரே மொழி, ஒன் வேர்ல்ட், ஒன் ரிலிஜன். ஜெனட்டிக் கோடு, ஜீன் ரொம்ப முக்கியமான பாத்திரம் வகிக்கிறது, முக்கியமான ரோல். அதாவது ஜெனட்டிக் கோடு, ஜீன் அதெல்லாம் பற்றி இன்றைக்கி சயின்டிஸ்ட்டு ரொம்ப பேசுகிறா. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு கோடை மாற்றுறதுனால சரீரத்தில் உள்ள ஜீனை கூட மாற்ற முடியும். அதாவது நீ இப்போ ஜெனட்டிக் கோடு மாறுறதுனால சரீரத்தில் மட்டும்
இல்லை, உன்னோட சரீரம் உருவத்தில் மட்டும் இல்லை, வெளியில் சூழ்நிலை இருக்கே அதை கூட சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா. ஃபண்டமெண்டலாக உன்னோட ஆலோசனையை மாற்றிக்க முடியும். மூல மந்திரத்தோட உன்னோட ஆலோசனை விதானத்தையும் சேர்த்து பண்ணு, அது ரொம்ப முக்கியம். உன்னுடைய காது கணபதி காது போல் பெருசாக இருக்கணும். பெருசாக இருக்கணும்னா காதை ஒன்றும் மாற்ற வேண்டாம், ஹியரிங், அதாவது ஸ்மிருதி வேதம் அப்படின்னு சொல்கிறோம். மௌனமாக, அதாவது கேட்கணும். பிரகிருத்தியில் இருக்கிற அந்த சப்தத்தை விசாலமான உன்னோட காதில் கேளு. அதோடு இல்லாமல் யாரான்னு பேச வந்தால் அவளை உடனே கட் பண்ணாமல் அவள் சொல்கிறதையும் நம்ம பொறுமையாக கேட்கணும், அதுவும் முக்கியம். ஸ்மிருதி வேதம் அப்படின்னு சொல்லுவோம். மௌனமாக இரு. பிரகிருத்தியில் உள்ள ஸ்மிருதி விசாலமான 2 காதால் கேளு. உன்னோட கான்ஷியஸ்னஸ்ஸு, உன்னோட சேதனத்துவத்தை விசாலம் செஞ்சுக்கோ. அதை நன்னா பொறுமையாக நிதானமாக உள்வாங்கி கேட்டுக்கோ. அதை நீ கரெக்டாக பண்ணிட்டா விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரோட அந்த இது தீட்சையில் முதல் படியில் கால் எடுத்து வச்ச மாதிரி நினைக்கலாம். 2வது, விநாயகருக்கு கண்ணு சின்னது, திருஷ்டி ஏகாக்கிரதம் இருக்கணும், லட்சியத்தை நோக்கி உன் கவனம் இருக்கணும். அதாவது இப்போ நம்மளே 4 பேர் 4 விதமாக சொல்லுவாள். இது நன்னா இருக்குது, அது நன்னா இருக்குது, இது நன்னா இருக்குது, அது நன்னா இருக்குது, அங்கே நன்னா இருக்குது, அந்த ஊரில் நன்னா இருக்குன்னு, இப்படின்னு திசை திருப்புற மாதிரி நிறைய சொல்லி உன் மனசு திசை திரும்பக்கூடாது. 10 இடத்துல திருஷ்டி போனால் கவனம் செதறும். மனசு குவிச்சுண்டு அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஒரே கோணத்தில் அதை நோக்கியே போகணும். ஜெனட்டிக் கோடு மாறணும் அப்படின்னா மூலாதார சக்கரம் மாறணும். அந்த சக்கரத்துக்கு ஆதாரபூர்வமாக இருக்கிற சத்தியம் மாறணும் அப்படின்னா உன்னோட திருஷ்டி ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கணும். 3வது, தும்பிக்கை. மூக்குக்கு சங்கேதம் வாசனை. அதாவது அந்த வாசனையை நன்னா மூச்சு இழுத்து விடுறது. அதாவது சூழ்நிலையில் நீ நன்னா கவனித்தா இன்னும் 6 மாதத்துக்கு பின்னாடி எதேன்னு சேஞ்சு இருந்தால் கூட உனக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீ மாற்றிக்க முடியும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும், பண்ணலாம். மூலாதாரத்துக்கு ஞானேந்திரியம் மூக்கு, கிரகிக்கிறது. மூக்கால் கிரகிக்கும்போது உன்னோட லைஃப்பில் உன்னோட வாழ்க்கையில் மாறுதலை கொண்டு வர முடியும். உன்னோட லைஃப்பில் மாறுதலை கொண்டு வரதுக்கு மூக்கு வழியாக பண்ணலாம்.
சில சமயத்தில் அந்த வாசனை ரொம்ப தெரிஞ்சிரும் சில பேருக்கு. அதாவது பசங்க காலேஜில் பிட் அடிக்கிறதுக்கு இன்னும் பேப்பரில் எழுதி உள்ளே வச்சுருந்தா கூட இந்த விஜிலேட்டர் வரால அவள் கண்டுபிடிச்சி அந்த பையனை பிடிச்சிருவா. இப்போ நன்னா மூக்கு வாசனை பண்ணுறவா சமையல் ரூமில் போனாக்க அவளுக்கு அந்த சமையல் ஐட்டம்லாம் பார்த்தாக்க நன்னா உமிழ்நீர் நன்னாவே சுரக்கும். கரெக்டாக இந்த ஃபுட்டு இந்த கலர் இந்த வாசனையில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடுவா. ஜலதோஷம் பிடிச்சாக்க உமிழ்நீர் சுரக்காது, மூக்கு வேலை பண்ணாது. மூக்கு உன்னை எந்த சூழ்நிலைக்கு அழைச்சிட்டு போகிறது அதை கவனி. 60,000 மகாபுருஷர்கள்லாம் ரொம்ப அவேர்னஸோடு இப்போ இருக்கா. அதாவது வரப்போகிற 1.5 வருஷத்தில் ரொம்ப மாறுதல்கள்லாம் வரும். அந்த சூழ்நிலைக்காக அவள் ரெடியாக இருக்கா. அவளுடைய 1.5 வருஷத்தை கூட தியாகம் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவள் ரொம்ப ஒரு ரெடியாக அதை மாறுதலை கொண்டு வரணுன்ட்டு அவள் ரெடியாக இருக்கா. நீ இப்போ எனக்கு சரீரம் இடம் தரல, எனக்கு உடம்பு முடியல, இல்லது நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த டைம் மறுபடியும் வராது. 60,000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டைம் வருது. இதை நான் உபயோகப்படுத்திக்கணும். அவள்லாம் இதை அந்த டயத்தை உபயோகப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கும்போது சாதாரண மனுஷா நம்ம இதை உபயோகப்படுத்திக்கிறது இல்லைன்னாக்க சரியா இல்லை. விநாயகர் அப்படின்னா வயிறு ரொம்ப பெருசு. விநாயகர் எல்லாத்தையுமே ஸ்வீகரிப்பார். அருகம்புல்ல பூஜை பண்ண முடியும். நீ சின்ன சின்ன மானசிக ஸ்திதியில் ஒரு மாறுதலை கொண்டு வந்தால் கூட அது ரொம்ப பெரிய அளவில் மாறுதல் கொண்டு வரக்கு பேஸாக அமையும். அதாவது பெரிய பெரிய ரீடர்லாம் ரொம்ப எல்லாரோட பேச்சையும் கேட்டுப்பா. யாராவது நான் அவருக்கு சஜஷன் சொன்னால் அதெல்லாம் கூட கேட்டுப்பா. உங்ககிட்ட சின்ன சின்ன மாறுதல் வந்தாலே போகும். அந்த அளவுக்கு வெளியில் மாறுதல் கொண்டு வர முடியும். உன்னோட ஆலோசனையை நீ கண்டிப்பாக மாற்றிக்கோ. கம், அதாவது இந்த கம்ங்கிற இந்த சப்தத்து மூலம் நிறைய மாறுதல் பண்ண முடியும். இந்த சப்தத்தை வச்சுட்டு நிறைய விக்னங்களெல்லாம் நமக்கு இருக்கிற தடைகளெல்லாம் போக்க முடியும். இது ஆட்டம் பாம் போல் உபயோகிச்சுக்க முடியும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் பண்டாசுரனோட சேனை அவளை இது பண்ணுறதுக்கு சாதாரணமான இந்த சவுண்டோட நாசம் பண்ணினான். திரிபுராந்த சம்ஹாரம் பண்ணும்போது, திரிபுராசுரனை சம்ஹாரம் பண்ணும்போது சிவன் கூட இந்த கம் சவுண்டை தான் உபயோகப்படுத்தினார். நாம் உபயோகப்படுத்தினா இடைஞ்சல்கள்லாம் போகும் அப்படின்னு மனுஷால சொல்லலை. நன்னா புரிஞ்சுக்கோ, இது மனுஷாளுக்காக சொல்லலை. நம்ம உபயோகப்படுத்திக்கும் போது பிரகிருதி நேச்சரில் நிறைய இடைஞ்சல் இருக்கே, அந்த இடைஞ்சல்லாம் போகும்.
இதோட ஓம்காரமும் சேர்த்து சொல்லுவோம். ஓம் கம் கணபதையே நமக. சரீரத்தில் இருக்கிற ஜெனட்டிக் கோடில் அற்புத சக்தி இருக்குது. அதாவது கண் கரெக்டாக அந்த கலர், அந்த நர்வ்ஸு, அந்த சைஸு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது. அதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்? நகம் எவ்வளோ வளரணும், எப்படி வளரணும், கால் விரல் எப்படி இருக்கணும், உடம்பு எத்தனை உயரம் இருக்கணும், எத்தனை இது இருக்கும், இந்த சாஸ்திரத்தெல்லாம் தான் சொல்கிறது. கண அதிபதி, அந்த கோடுக்கு அதிபதி. அந்த கோடை மாத்திர விதானத்தை புரிஞ்சுக்கோங்க. கணபதியோட ரூபத்தை பார்த்து எடப்படாத, யோசிக்காத, அதை உபயோகிச்சுக்கோ. ரூபம் ரேக்கா மாறும், மொத்தமும் மாறலாம். உன்னோட லைஃப்பில் இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையை மாற்ற முடியும். ஓம் கம் கணபதையே நமக. நமக அப்படின்னா நமஸ்காரம் மட்டும் இல்லை, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் கூட உபயோகித்து செய்கிறோம். நம்ம இப்போ ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் பண்ணிட்டுருக்கோம். இந்த மந்திரம் பண்ணும்போது அதுக்கு லிங்க் ஏற்படுறது. இப்போ வேண்டாத ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாக்க வியாதி வருது அப்படின்னு சொல்கிறது. அப்போ வியாதி வந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம், பணம் செலவாகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஞானம் சொல்கிறது வேண்டாம், கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு. பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் தானே சாப்பிட்றலாம் அப்படின்னு சாப்பிட்றோம். இதை நீ இந்த கம் கணபதி மந்திரம் சொல்லும்போது இதை நிறைய மாறுதல் கொண்டு வர முடியும். கர்மேந்திரியம் ஞானேந்திரியத்துக்கு லிங்க் ஏற்படும். நாம் ஒரு லட்சியத்தை நோக்கி போயின்ட்டுருக்கோம். எலும்பு, ரத்தம், நரம்பு நம்ம சரீரத்தில் இருக்குது. 33 கணபதிகள் கூட இருக்கா. அவன் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. இப்போ எல்லோரும் கண்ணை மூடுங்கோ, தீட்சை எடுத்துக்கிறோம். நம்ம நெஞ்சுக்கு எதிர்த்தாப்பில் 2 கட்டை விரலையும் பாருங்கோ. உங்களோட கண் நகத்தோட கட்டை விரல் பக்கத்தில் பார்த்துட்டுருக்கணும். ரைட்டு கண் ரைட்டு கட்டை விரலையும், லெஃப்ட்டு கண் லெஃப்ட்டு கட்டை விரலையும் பார்க்கணும். மந்திர தீட்சை எடுத்துக்கிறதுக்கு உனக்கு இப்போ அவகாசம் கிடச்சிருக்கு, எடுத்துக்கிற. தீட்சை எடுத்துட்ட அப்புறம் நீ மந்திரத்தை செய்யறியா செய்யலையா அது உங்கள் இஷ்டம். அது இஷ்டம் இருக்குது, நீ எடுத்துக்கிற. அதை நன்னா உபயோகிச்சுட்ட உனக்கு லாபம். டீப் பிரீத் எடுத்துக்கோ. ஆலோசனையெல்லாம் இப்போ எதுவும் வரக்கூடாது. யார் வந்தா யார் வரல அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, சொன்னபடி செய்.
இந்த விசாலமான விஸ்வம், அங்கே இருக்கிற இதோட இது ப்ளக்கோட நமக்கு கனெக்ஷன் எழுப்புறது, பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அந்த ப்ளக்கு வைக்கிறோம். இட பிங்கள பிரவாகம், சித்து புத்தி அப்படின்னு நினச்சிக்கோ. ஓம் கம் கணபதியே நமக. 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 மனசு மந்திரத்திலேயே லீனமாயிடுங்க. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. அப்படியே லீனமாயிடுங்க. ஓம் கம் கணபதியே நமக. जय गुरुदेव.